ரவி கலர்ஸ் இன்றைய ட்ரெண்டிங் பெண்களுக்கான எக்ஸ்க்ளூசிவ் கலெக்ஷனுடன் குர்தீஸ், பிளாசோ பேண்ட், பத்தியாலா பேண்ட், துப்பட்டாக்கள், ஷேப்வேர்கள், நைட்டிகள், பிராண்டட் உள்ளாடைகளும் கிடைக்கும். ரவி கலர்ஸ், நேரு வீதி, ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில், புதுச்சேரி. வணக்கம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்படும் ஆயுத பூஜை. பொதுமக்களுக்கு துணைநிலை ஆளுநர், முதலமைச்சர் ஆகியோர் வாழ்த்து. புதுச்சேரி அருகே ரவுடி ஓட விரட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம். 3 பேர் கொண்ட கும்பலுக்கு காவல்துறையினர் வலைவீச்சு. போலி தங்க கட்டி கொடுத்து லட்சக்கணக்கில் நகை மோசடி. வெளிமாநிலத்தை சேர்ந்த நபர்கள் கைது. பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர் கொலையில் தொடர்புடைய 7 பேர் பிடிபட்டனர். ரகசிய இடத்தில் காவல்துறையினர் தீவிர விசாரணை. நம்ம பாண்டிச்சேரிக்கு ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் வந்தாச்சு. குவாலிட்டியான பிராண்டட் ஆடைகள் கம்மியான விலையில. எங்க தெரியுமா? அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் பக்கத்துல இருக்க நம்ம ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட் தான். இங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே ட்ரெண்டுக்கு ஏத்த மாதிரி இருக்கு. இப்போ தீபாவளி மற்றும் ஓபனிங் ஆஃபரா 1999 ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ற அனைவருக்கும் செலோ பிராண்ட் டின்னர் செட், ஜான் பிளேயர்ஸ் டஃபில் பேக் மற்றும் அமெரிக்கன் டூரிஸ்டர் ட்ராலி பேக் போன்ற பரிசுகளும் இருக்கு. ரிலையன்ஸ் ஃபேஷன் வேர்ல்ட், நம்பர் 460, அண்ணா சாலை ரத்னா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. இனி விரிவான செய்திகள். ஆயுத பூஜையையொட்டி புதுச்சேரி பொதுமக்களுக்கு துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன், முதலமைச்சர் ரங்கசாமி ஆகியோர் தங்களது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் ஆயுத பூஜை விழா வழக்கமான உற்சாகத்துடன் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் பொதுமக்களுக்கு தனது வாழ்த்து செய்தியை தெரிவித்துள்ளார். அதில், நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் விழாவும் நம்முடைய பண்பாட்டை வெளிப்படுத்தும் விதமாக உள்ளதாகவும், நம்முடைய பண்பாட்டில் வாழ்வியல், கல்விக்கும் தொழிலுக்கும் நாம் தரும் முக்கியத்துவத்தை சரஸ்வதி பூஜையும் ஆயுத பூஜையும் எடுத்துக்காட்டுகிறது என்றும், தொழிலையும் கருவியையும் வணங்கி நம்முடைய வாழ்க்கையை செழிப்பாக்கும் இந்த பாரம்பரிய விழா நம் அனைவரது வாழ்விலும் நம்பிக்கையையும் மகிழ்ச்சியையும் ஒற்றுமை உணர்வையும் மேம்படுத்த வேண்டும் என்று இறைவனை வேண்டுவதாக தெரிவித்துள்ளார். நமது இளைஞர்கள் தங்களுடைய அறிவு, திறமை, உழைப்பு மூலம் நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்று கேட்டு புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் தன்னுடைய மனமார்ந்த சரஸ்வதி பூஜை மற்றும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். இதேபோல் முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி மாநில மக்கள் அனைவருக்கும் தனது உளங்கனிந்த ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதாகவும், நாம் கொண்டாடும் ஒவ்வொரு பண்டிகையும் மனிதகுல முன்னேற்றத்திற்கு தேவையான நல்ல எண்ணங்களை விதைக்கும் உயர்ந்த நோக்கத்தின் அடிப்படையிலேயே கொண்டாடப்படுகிறது. அதன்படி மனித வாழ்விற்கு அடிப்படையாக கருதப்படும் கல்விக்கும் தொழிலுக்கும் உறுதுணையாக இருக்கும் உபகரணங்களை வழிபடுவதற்கான நன்னாளாக ஆயுத பூஜை திகழ்வதாகவும், இந்த பண்டிகையின் மூலம் நம்மை சுற்றியுள்ள அனைத்து தெய்வீக இருப்பை நாம் உணர முடிவதோடு நமது இல்லங்களிலும் பணியிடங்களிலும் நேர்மறை ஆற்றல் நிறைந்த சூழலை உருவாக்க முடிவதாகவும் தெரிவித்துள்ளார். ஆயுத பூஜை மற்றும் சரஸ்வதி பூஜை அனைவரது குடும்பங்களிலும் மகிழ்ச்சியான சூழலையும் வளமான வாழ்வையும் கொண்டு வரட்டும் என்று தனது வாழ்த்து செய்தியில் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி அருகே ரவுடி ஆயுதங்களால் தாக்கப்பட்டு கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி டிவி நகரை சேர்ந்தவர் அப்பு. ரவுடியான இவர் மீது பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது. இவர் டிவி நகரை விட்டு வெளியேறி தொண்டமானத்தம் பகுதியில் வாடகைக்கு வீடு எடுத்து வசித்து வந்தார். இந்நிலையில் செப்டம்பர் 30ஆம் தேதி இரவு வில்லியனூரில் உள்ள ஒரு மதுக்கடையில் மது அருந்திவிட்டு இருசக்கர வாகனத்தில் வீடு திரும்பியுள்ளார். இந்நிலையில் 10 கண்ணு அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த 3 பேர் கொண்ட கும்பல் திடீரென வழிமறித்து அப்பு மீது கடுமையான தாக்குதலில் ஈடுபட்டனர். உடனே சுதாரித்துக் கொண்டு அந்த கும்பலிடமிருந்து சிக்காமல் இருக்க அங்கிருந்து தப்பி ஓட்டம் பிடித்தார் அப்பு. ஆனால் அந்த கும்பலும் விடாமல் துரத்தி சென்று அப்புவை சரமாரியாக தாக்க முயன்றது. இதனை பார்த்து அந்த வழியாக சென்ற பொதுமக்களும் அலறி அடித்துக் கொண்டு ஓட்டம் பிடித்தனர். அந்த கும்பல் சரமாரியாக தாக்கியதில் அப்புவின் தலை, கழுத்து உள்ளிட்ட பல இடங்களிலும் காயங்கள் ஏற்பட்டது. மேலும் கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட அப்பு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இந்த பயங்கர கொலை சம்பவம் குறித்து வில்லியனூர் காவல்துறையினருக்கு தகவல் அளிக்கப்பட்டது. தகவல் அறிந்து காவல்துறை கண்காணிப்பாளர் சுப்பிரமணியன், ஆய்வாளர் கலைச்செல்வன் மற்றும் காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று அப்புவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கதிர்காமம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விசாரணையில் அப்பு கடந்த பிப்ரவரி மாதம் 14ஆம் தேதி ரெயின்போ நகரில் நடந்த ரிஷி, தேவா, ஆதித்யா ஆகிய 3 வாலிபர்கள் கொலையில் தொடர்புடைய முக்கிய குற்றவாளியான முத்தியா
முத்தியால்பேட்டையை சேர்ந்த ரவுடி சத்யாவின் நெருங்கிய கூட்டாளி என்பது தெரியவந்தது. எதிரிகளால் அச்சுறுத்தல் இருந்து வந்த நிலையில் புதுச்சேரி டிவி நகரில் இருந்து வெளியேறி தொண்டமானத்தம் பகுதியில் வீடு எடுத்து அப்பு ஒதுங்கி வாழ்ந்து வந்துள்ளார். இதை அறிந்த கும்பல் அவரது நடமாட்டத்தை கண்காணிக்க நோட்டமிட்டு வந்துள்ளனர். இந்நிலையில் அப்புவை செப்டம்பர் 30ஆம் தேதி தாக்கி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடினர். இந்த 3 பேர் கொண்ட கும்பலை காவல்துறையினர் வலைவீசி தேடி வருகின்றனர். அவர்கள் யார், இதன் பின்னணி என்ன என்பதும் குறித்தும் காவல்துறையினர் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ரவுடி படுகொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் கடந்த சில தினங்களுக்கு முன்பு பாஜக பிரமுகர் கொலை செய்யப்பட்ட நிலையில் அடுத்த ஒரு சில நாட்களிலே ரவுடி வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் புதுச்சேரியில் பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. மேலும் புதுச்சேரியில் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை குறித்தும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி எழுப்பி வருகின்றனர். புதுச்சேரியில் போலி தங்க கட்டிகள் கொடுத்து பல லட்சம் ரூபாய் மோசடியில் ஈடுபட்ட வெளிமாநிலத்தை சேர்ந்த நபர்களை காவல்துறையினர் அதிரடியாக கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி பாரதி வீதியை சேர்ந்த தீபக் தாஸ் நகை செய்யும் தொழில் செய்து வருகிறார். மேலும் ஆர்டரின் பேரில் கடைகளுக்கு தங்க நகைகளையும் செய்து கொடுத்து வருகிறார். இந்நிலையில் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த சந்தீப் ஜெனா கடந்த ஜூலை மாதம் தீபக் தாஸை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு சில குறிப்பிட்ட மாடல் நகைகள் வேண்டும் என்று கேட்டுள்ளார். நகைகள் தயாரான பின்னர் அங்கு வந்த சந்தீப் ஜெனா 1 கிலோ 800 கிராம் எடை கொண்ட 2 தங்க கட்டிகளை கொடுத்துவிட்டு 800 கிராம் எடையுள்ள தங்க நகைகளை வாங்கி சென்றுள்ளார். இதன் மதிப்பு 85 லட்சம் ரூபாய் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் சென்ற பின்னர் தங்க கட்டிகளை பரிசோதித்த போது அது தங்க முலாம் பூசப்பட்ட பித்தளை கட்டிகள் என தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த தீபக் தாஸ் பெரிய கடை காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். இந்த புகாரின் அடிப்படையில் வழக்கு பதிவு செய்து ஆய்வாளர் ஜெய்சங்கர் விசாரணை மேற்கொண்டு வந்தார். விசாரணையில் நாமக்கல் மாவட்டத்தை சேர்ந்த தீபன், சஞ்சீவ், சேலம் மாவட்டத்தை சேர்ந்த கௌதம், கேரள மாநிலத்தை சேர்ந்த முனீர் ஆகியோர் இதற்கு உடந்தையாக இருப்பதாக தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவலர்கள் தீபன், சஞ்சீவ், கௌதம் ஆகிய 3 பேரை கடந்த சில நாட்களுக்கு முன்பு கைது செய்தனர். அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் மேற்கு வங்காளத்தை சேர்ந்த ஜூலிபர் ஹாசன் முக்கிய குற்றவாளி என்பது தெரியவந்தது. இதனைத் தொடர்ந்து காவல்துறையினர் மேற்கு வங்காளத்தில் பதுங்கி இருந்த முனீர், ஜூலிபர் ஹாசன் ஆகிய இருவரையும் கைது செய்தனர். அவர்களிடமிருந்து 700 கிராம் தங்க நகைகள், ஒரு சொகுசு மகிழுந்து ஆகியவற்றை பறிமுதல் செய்த காவல்துறையினர் இருவரையும் புதுச்சேரிக்கு அழைத்து வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் சூரிய ஒளி மின்சாரத்தை சேமிக்க 10 இடங்களில் 5 மெகாவாட் திறன் கொண்ட மின்கலன் அமைக்கப்பட உள்ளதாக மின்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி மாநிலத்தில் வீடுகள், அலுவலகங்களில் மத்திய அரசின் மானியத்துடன் சோலார் பேனல் என்று அழைக்கப்படும் சூரிய ஒளி மின்தகடு அமைக்கும் பணிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் உற்பத்தியாகும் மின்சாரத்தை புதுச்சேரி மின்துறை கொள்முதல் செய்யும். இந்த மின்சாரத்தை சேமித்து வைக்க அரசு நடவடிக்கை எடுத்து வருகிறது. இந்நிலையில் மின்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் புதுச்சேரியில் 10 இடங்களில் 5 மெகாவாட் திறன் கொண்ட தனித்த பேட்டரி நிறுவப்பட உள்ளது. இதற்காக டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது என்றும் இந்த ஏலத்தில் பங்கேற்க விரும்பும் நபர்கள் தங்களது டிஜிட்டல் கையொப்ப சான்றிதழை பெற்று அதனை www.pudutenders.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து ஏல படிவங்களை பதிவேற்றம் செய்து 1 மெகாவாட்டிற்கு மாதம் 4.5 லட்சம் வீதம் 12 ஆண்டுகள் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒப்பந்த புள்ளி ஆவணங்களை இணையதளத்திலிருந்து பதிவிறக்கம் செய்து குறிப்பிட்ட காலத்திற்குள் ஆன்லைன் மூலம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ள நிலையில் ஏல படிவத்தை சமர்ப்பிக்கும் போது செயலாக்க கட்டணமாக 59,000 ரூபாயை புதுச்சேரி மின்துறை பொதுப்பிரிவு வரைதல் மற்றும் பட்டுவாடா அலுவலகரின் பெயருக்கு வங்கி வரைவோலையாகவோ காசோலையாகவோ சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏலதாரர்கள் ஒவ்வொரு மெகாவாட்டிற்கும் 5 லட்சம் ரூபாய் என்ற அளவு வைப்பு தொகையை ஏதேனும் ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியிலிருந்து அதற்கு சமமான ஈட்டுத் தொகையுள்ள வங்கி காப்புறுதி பத்திரம் வடிவில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அறிவிப்பு வெளியான தேதிக்கு முன் எடுக்கப்பட்ட வங்கி வரைவோலை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்றும் ஏல ஆவணங்களை மின் ஏல இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து அதன் நகல் ஆவணங்களை மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் மற்றும் துறை தலைவர் அலுவலகத்தில் வரும் 10ஆம் தேதி மாலை 4 மணிக்குள் அனுப்பி வைக்க வேண்டும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தியையொட்டி புதுச்சேரியில் மதுக்கடைகளை மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது.
சுற்றுலா தலமான புதுச்சேரியில் விடுமுறை தினங்கள் வார இறுதி நாட்களில் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வருகை புரிவது வழக்கம். இந்நிலையில் தற்போது ஆயுத பூஜை, காந்தி ஜெயந்தி உள்ளிட்ட வார இறுதி நாட்கள் என அடுத்தடுத்த விடுமுறை தினங்கள் உள்ளதால் புதுச்சேரியில் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரிக்கக்கூடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படக்கூடும் என்றும் தெரிகிறது. இந்நிலையில் புதுச்சேரி கலால்துறை வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி கொண்டாடப்பட உள்ள நிலையில் புதுச்சேரி, காரைக்கால், மாகே மற்றும் ஏனாம் பகுதியில் உள்ள அனைத்து கள், சாராயம், மது கடைகள் உள்ளிட்ட அனைத்து வகை மதுபான கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்களில் உள்ள பார்கள் மூடப்பட்டு இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் அக்டோபர் 2ஆம் தேதி காந்தி ஜெயந்தி தினத்தில் மது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால்துறை சட்ட விதிகள் 1970 கீழ் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. அடுத்தடுத்த விடுமுறை தினங்களையொட்டி கொண்டாட்டங்களில் ஈடுபடும் சுற்றுலா பயணிகளும் மது பிரியர்களும் மதுகளை அக்டோபர் 1ஆம் தேதியே முண்டியடித்துக் கொண்டு வாங்க முயல்வார்கள் என்பதால் கூட்ட நெரிசலையும் அசம்பாவித சம்பவங்களை தடுக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. மாகேவில் நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் எருமை மாட்டிடம் மனு கொடுக்கும் போராட்டம் நடைபெற்றது. புதுச்சேரி பிராந்தியமான மாகே கேரளா மாநிலம் கண்ணூர் மாவட்டத்தையொட்டி உள்ளது. மாகே நகராட்சியில் ஆணையர் நிரந்தரமாக இல்லை என்பதால் வணிக நிறுவனங்கள் மற்றும் வீதிகளில் கடந்த 3 மாதங்களாக துப்புரவு பணிகள் நடைபெறவில்லை. குப்பை வரி கட்டணத்தை கட்டி ஓராண்டு ஆகிறது. ஆனால் துப்புரவு பணியோ சரிவர நடைபெறவில்லை என்றும் கடந்த சில மாதங்களாக தெருநாய்கள் தொல்லை அதிகரித்து வருகிறது. இதுகுறித்து நகராட்சி ஆணையரிடம் புகார் மனு கொடுத்தும் எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் குப்பை அல்லாததை கண்டித்து வணிகர்கள் மாகே நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். போராட்டத்திற்கு வணிகர்கள் ஒருங்கிணைப்பு குழு தலைவர் அனில்குமார் தலைமை தாங்கினார். புகார் மனு கொடுப்பதற்கு நகராட்சி அலுவலகத்தில் அதிகாரிகள் இல்லாததால் வளாகத்தில் எருமை மாட்டை கட்டி வைத்து அதனிடம் மனு கொடுத்து நூதன முறையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் விமான பயண சீட்டு செயலியில் பதிவு செய்த நபரின் வங்கிக் கணக்கில் இருந்து பணம் திருடப்பட்ட சம்பவம் உள்ளிட்ட பல்வேறு மோசடி குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி கதிர்காமம் பகுதியை சேர்ந்தவர் இணையதளத்தில் விமான பயண சீட்டு தொடர்பாக தேடி வந்துள்ளார். அப்போது அவரது செல்போன் எண்ணிற்கு ஒரு அழைப்பு வந்தது. அதில் பேசியவர் தங்களது விமான நிறுவன செயலியை பதிவிறக்கம் செய்து சலுகை பெறலாம் என்று ஆசை வார்த்தை கூறியுள்ளார். இதை உண்மை என்று நம்பியவரும் அந்த செயலியை பதிவிறக்கம் செய்து அதில் கேட்கப்பட்டிருந்த தனிப்பட்ட விவரங்களை பூர்த்தி செய்ததாக கூறப்படுகிறது. இதனையடுத்து அவரது வங்கிக் கணக்கிலிருந்து 90,000 ரூபாய் எடுக்கப்பட்டிருப்பதை கண்டு அவர் அதிர்ச்சியடைந்தார். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதேபோல் திலாஸ்பேட்டையை சேர்ந்த பெண் ஒருவரின் எண்ணிற்கு ஒரு குறுந்தகவல் வந்தது. அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்ததை நம்பிய அந்த பெண் பல்வேறு தவணைகளில் 52,700 ரூபாயை அனுப்பி ஏமாற்றுள்ளார். இதேபோல் நெட்டப்பாக்கம் பகுதியை சேர்ந்த தனியார் விடுதி மேலாளிடம் 7,500 ரூபாய் ஆன்லைன் மூலம் மோசடி நடைபெற்றுள்ளது. இது ஒரு புறம் இருக்க, ஆன்லைன் செயலியில் கடன் பெற்ற பெண் உள்ளிட்ட 3 பேருக்கு கூடுதலாக கட்டணம் செலுத்த வேண்டும் எனவும், இல்லை என்றால் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து இணையதளத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த வழக்குகள் தொடர்பான புகார்களின் அடிப்படையில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் பொதுமக்கள் எச்சரிக்கையோடு இருக்க வேண்டும் என்றும் அறிவுரை வழங்கியுள்ளனர். இனி வருவது புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரம். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். புதுவையில் இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம் வழங்குபவர்கள் முத்து கோல்ட் ஹவுஸ், பாண்டிச்சேரி. தங்கம் 1 கிராம் 10,875 ரூபாய். இன்றைய தங்கம் வெள்ளி விலை விவரம். வெள்ளி 10 கிராம் 1,580 ரூபாய். இத்துடன் ஏஎம்என் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம். உங்கள் ஏஎம்என் டிவி செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண ஏஎம்என் டிவி பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.